2K மட்டும் தான் பார்க்க முடியும். மற்றபடி இந்த மெசேஜ் சொல்கிற மாதிரி இப்போ இருக்க பசங்களாம் நிறைய ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுத்துக்க ஒரு மெசேஜ் சொல்லிக்கலாம். அது இல்லாமல் இந்த லவ் டுடேவே ரிப்பீட் தான் இது, மற்றபடி எதுவும் இல்லை. சாங் ஹிட். ஆஹா வெரி ஒஸ்ட், அவ்வளோதான். மாற்றி பார்த்து லவ் பண்ணி ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறேன், அந்த பொண்ணு திருப்பி சேர்த்து அப்போ எது கல்யாணம் பண்ணுற அந்த கல்ச்சரே நம்மளுக்கு இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் மாற்றி இருக்கலாம். சேம். ஆமாம், போர் அடிக்கல, ஃபன்னாக இருந்துச்சு. ஃபன்னாக காமெடியாக பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறான்னா அந்த மாதிரி பார்க்கலாம். மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, அவ்வளோதான். எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஜாலியாக இருக்கும் படம். ஆனால் நான் சொல்லும் போது தான் லாஸ்ட்டில் தான் லைட்டாக ஃபீலிங்காக இருக்கும். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நல்லா தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் மோசமாக ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? ஓகே. டியூட் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட். ஆனால் இட்ஸ் அ போல்டு அட்டெம்ப்ட். பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்களான்னா இப்போ என்ன ஜென்ரேஷனில் இருக்கோம், 25 ஜென்ரேஷனில் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அவங்கெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தோம், நமக்கு தான் லைஃப் இந்த மாதிரி அமையல. எப்படி பார்த்தாலும் எல்லாரோட லைஃப்லேயும் அவங்க லவ் பண்ணவங்க கூட சேர்ந்துருப்பாங்களான்னா ஒரு 90%, 80% வந்து சேர்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ லவ் வந்து எல்லாருக்கும் நியூட்ரலான விஷயம், யூனிவர்ஸான விஷயம். அதை இங்கே வந்து கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிலீஜனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரிக்கிறாங்க தெரியுமா, அது ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து பிரதீப் வந்து போல்டாக எடுத்து அட்டம் பண்ணி பேசின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் சரத்குமார் சார் ஆஸ் அ பொலிட்டீஷியனாக இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்ததே பெரிய சேலஞ்சான விஷயம். அவர் ரோல் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது வந்து சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அவருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணுறேன், சரத்குமார் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணது. இட்ஸ் அ போல்டு அட்டெம்ப்ட் டியூடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கர என்கேஜிங். நம்ம வந்து ஃபுல்லாக இதில் தான் இருந்தோம், வைபாக இந்த மாதிரி செம்மையாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் பிரதீப் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நம்ம யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜானர். செகண்ட் ஹாஃப் வந்து அவங்க மெசேஜோட ஒரு ஸ்டோரி லைனோட கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரி இல்லாமல் இல்லை, ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி லைனோட கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து வேறு லாங்குவேஜ் ஆக்ட்ரஸ் மாதிரியே இல்லை, அவங்க வந்து நல்லா டப்பிங்லாம் பண்ணி நம்மளோட நல்லா சிங்க் ஆகுது. அண்ட் சரத்குமார் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். ஜென்சி மூவி எல்லாம் கிடையாது, மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சிங்காரி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் மியூசிக் ஜென்ரலாகவே ரொம்ப நல்லா இருந்தது. டிசப்பாயின்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்லாம் பார்க்க வரல. நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் முடிக்கும் போது நல்லா முடிச்சிட்டாங்க படத்தை. அது பிரதீப்போட ஆக்டிங் சூப்பராக தான் இருந்துச்சு. கடைசி 3 படத்துலையும் நல்லா தான் இருந்துச்சு. அதான் இந்த 3வது படத்துலையும் அதே மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கணும். இல்லை, எல்லாரும் பார்க்கலாம். அது எல்லாரும் நல்லாலன்னு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவரோட மியூசிக் வந்து இன்னும் அருமையாக தான் இருக்குது. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு தீபாவளிக்கு நல்ல ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட கொஞ்சம் கெட்ட காலத்தெல்லாம் அதை மியூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம என்டர்டெய்னிங். செகண்ட் ஹாஃப் லைக் ஃபுல் படமுமே ஏதாச்சும் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஒரு பாட்டும் போர் அடிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா போயிட்டு இருந்தது. டிசப்பாயிண்டிங் அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. மியூசிக் வாஸ் ரியலி குட். அவர் ஒரு பிஜிஎம் வச்சு ஒரு 3-4 வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்ததுலாம் ரியலி கிரியேட்டிவ், நல்லா இருந்தது. வேறு லெவல். பிரதீப் ஆஸ் அன் ஆக்டராக ஹேட்ரிக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூப்பர் படம். தீபாவளிக்கு செம்ம ஃபன்னு, செம்ம என்டர்டெயின்மெண்ட். அதான் டிராகனோட இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. அது வேற கதை, இது வேற கதை. பட் இதோட கதை, இது சொல்ல வந்த விதம் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு. பிரதீப் வச்சு எவ்வளோ அரக்கத்தனமாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமோ கொடுத்துட்டாங்க. சூப்பர் படம். ஃபேமிலி எல்லாருமே எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். இதுவும் எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. சாய் பங்கர் மியூசிக் தான் செம ப்ளஸ் ஃபிலிமில். சூப்பராக பண்ணியிருந்தாங்க, வேற லெவலாக இருந்துச்சு. ஐயோ, ரெண்டுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஏன்னா நம்ம ஜென்ஸ் சொல்றத விட ஜென்ஸ்ன்றது லேடிஸ்ன்றது எல்லாம் ஒன்று தான். அதெல்லாம் கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் தலைவா. ஏன்னா எல்லாருக்கும் அந்த அளவுக்கு தான் படம் ஃபன்னாக எடுத்திருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸ் நம்மள மாதிரி வயசாக பார்த்தா நமக்கும் பிடிக்கும். கிட்ஸ் பார்த்தா அவங்களுக்கு ஒரு விஷயம், எல்லாருக்கும் உண்டான விஷயத்தை தரமாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. தீபாவளி என்னடா விஜய் படம் அஜித் படம் எதுவுமே வரலையான்னு.
ஆனால் உண்மையிலேயே செம மாசாக கிளாஸாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்ததுண்ணா. நடுவில் மட்டும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் ஏதோ ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தது. மற்றபடி காமெடி பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்ததுண்ணா. ஓகே. டிசப்பாயின்மெண்ட் என்ன டிசப்பாயின்மெண்ட்? அது ஒரு மாதிரி கதை டிஃப்ரெண்ட். இப்போதைக்கு வந்த இதில் இந்த கதை டிஃப்ரெண்ட்ண்ணா. இப்போ வரைக்கும் நான் பார்த்த படத்தில் ஏத்துக்கமா இருக்கா லைஃப்ல? ஓகே. நம்ம லைஃப்ல அதெல்லாம் செட் ஆகும்? வாய்ப்புலாம் கஷ்டம் தான் அது. ஓகே. ஆனா போர் அடிச்சதாங்க அது படம் போர் அடிச்சதா? இல்லை நல்லா ஜாலியாக இருந்தது. காமெடியாக ஜாலியாக இருந்தது. டிராகன் லெவலுக்கு இருக்கா? டிராகன்ல வந்து ஒரு ஃபன் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லா தான் இருந்தது. வேற என்ன பிடிக்குது? மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக்லாம் சூப்பர்ண்ணா. எல்லா இடத்துலையுமே மியூசிக்கும் பிஜிஎம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. ரிப்பீட்டா இருக்கா பிரதீப்போட ஆக்டிங்? ரிப்பீட்டெல்லாம் புதுசாக தான் இருக்கு. ஏன்னா டிராகன்லயும் அதே மாதிரி தான் இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது இதே மாதிரி இல்லை நல்லா தான் இருக்கு, புதுசாக இருக்கு, அவ்வளோதான். மியூசிக் எப்படி இருக்கு? சாய் அபிங்கரோட மியூசிக் ரிப்பீட்டடாக வருது ஒரே மியூசிக். ஓகே. ஃபுல்லாக அவ்வளோ. சாங்ஸோட விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சேமா நல்லா தான் இருக்கு. ஓகே. டிசப்பாயின்ட் என்ன படத்துல உங்களுக்கு டிசப்பாயின்ட்? கதை கொஞ்சம் லைட்டாக ஆக்வர்டாக இருக்கும். நமக்கு ஒத்து வராம இருக்கும். ஒத்து வராத மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால நல்லா இருக்கு. நல்லா படம் நல்லா இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். பழைய படம் டிராகனு அப்புறம் அந்த இது லவ் டுடே மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன ஹீரோ ஹீரோயின் சேராமல் போயிட்டாங்க, அதுதான் ஒரு கஷ்டமாயிடுச்சு எனக்கும். மற்றபடி வர்றது பிரதீப்போட ஆக்டிங் வந்து ரிப்பீட்டாக இருக்கா? அந்த ஃபீல் இருக்கா? அந்த ரிப்பீட் ஃபீல்லாம் இல்லை, நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்காது, வேறு எதுவும் கிடையாது. சரி அவள் தான். சாய் அபிங்கரோட மியூசிக் ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, அவள் தான். மியூசிக் டீசெண்டாக இருந்துச்சு. பிகினர் அளவுக்கு எப்படி பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி பண்ணுமோ பண்ணார், நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி டிசப்பாயின்ட் படத்தில் டிசப்பாயின்ட் டிசப்பாயிண்டாக தான் சொல்லணும். ஹீரோ ஹீரோயின் சேரல, அதுதான் ஒரு டிசப்பாயிண்டாக இருந்துச்சு, வேறு எதுவும் கிடையாது. படம் சூப்பராக இருந்தது, எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கீர்த்தி ப்ரோ வந்து சூப்பராக எடுத்திருந்தாரு, ஃபர்ஸ்ட் ட்ரைனால சூப்பராக பண்ணியிருந்தாரு. டிராகனும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், அது வேற ஸ்டோரி, இது வேற ஸ்டோரி லைனு. ஆனால் மஜாவாக தான் இருந்தது. படத்தில் டவுன் மீனிங்ல இருக்காங்க. அதெல்லாம் வந்து இருக்கு, அதை அவாய்ட் பண்ண முடியல. பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்கங்க பார்க்கறத பொறுத்து சூப்பராக இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. சரத்குமார்லாம் பயங்கரமாக செம நடிச்சிருந்தாரு. சரத்குமார் டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். லேக்லாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம ஸ்பீடாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. அது ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை நல்லா கண்டிப்பாக சொல்லலாம். எப்பயும் பிரதீப் கொடுக்குற ஆக்டிங் அதே மாதிரி கொடுத்துருக்காரு, ஹேட்ரிக்காக சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். போரிங்காலாம் இல்லை, கதை அந்த மாதிரி கதை வேற, பட் எல்லாம் கான்டெக்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆக்டிங் பட் டிஃப்ரெண்டாக இருக்கு. உண்மையிலேயே நாளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அந்த அளவுக்கு படம் வந்து டியூட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போதே படம் என்னடா ஐயோ போர் அடிக்கிற மாதிரியே போகுது, காந்தி கிராண்டி பார்த்த சாயல் மாதிரி போகுதுன்னு நினச்சோம். அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்தது. அது இந்த தீபாவளிக்கு என்னடா விஜய் அஜித் படம் எதுவுமே வரலன்னு வருத்தப்பட்டோம், அந்த குறைய உண்மையிலேயே ஒரு தீர்த்துட்டாரு. படம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 2.5 ஹவர் என்ஜாய் பண்ண வச்சிட்டாரு. ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. சூப்பராக இருக்குது படம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேசிட்டோம். நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. தீபாவளிக்கு பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். அவ்வளோ இல்லை சுத்தமாக இல்லை, லேகும் இல்லை, டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, நல்லா இருக்கு படம். ஃபன் இருக்குது, ஃபன் நல்லாவே அதிகமாகவே இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. பிரதீப் ஆக்டிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு நியூஸ் சொல்ல வராங்க சொசைட்டிக்கு, நல்லா இருக்கு படம். பிரதீப் ஆக்டிங் ரிப்பீட் இல்லை, பட் ரசிக்கிற மாதிரி பண்ணுறாரு. அவர் என்னன்னா, நீங்கள் பிரதீப்பை ரசித்தனால தான் இப்போ வந்து ஒரு ஹீரோவாக ஸ்டாராக இருக்கார். நம்ம வந்து லவ் டுடேல ரசித்தோம், அவர் அழுதா நமக்கு ஃபீல் ஆகுது, அவர் சிரிச்சா நமக்கு சிரிப்பு வருது, அவர் ஏதாவது ஒரு மாதிரி காமெடியாக பண்ணால் நமக்கு காமெடி ஃபீல் ஆகுது. ஸோ அதுதான் வேணும். நீங்கள் வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணுறீங்களே, பிரதீப் ரசித்தனால தான் இவ்வளோ பேர் வந்து பார்க்க வரோம் நம்ம தேட்டரில், புரியுதுங்களா? என்கேஜ் பண்ணுறாரு, ஒரு ஆடியன்ஸை வந்து ரசிக்கிற மாதிரி பண்ணுறாரு சீன்ஸ்லாம். அதனால தான் நம்ம பிரதீப்பை வந்து கொண்டாடுறோம். லவ் டுடே நல்லா இருந்தது, அது வேற ஒரு கதை. டிராகன் பார்த்தோம், அது இன்னும் சூப்பரான கதை. டியூடு வந்து இது கான்ட்ரவர்சியான கதை. அதனால தான் பிரதீப் ப்ரீ ரிலீஸில் சொல்லியிருப்பாரு, இந்த கதையை வந்து நான் நிறைய தடவை கேட்டேன், வேணான்னு சொன்னால் கடைசியாக வந்து பண்ணலான்னு யோசிச்சு பண்ண ஸ்கிரிப்ட்னு பிரதீப் சொன்னார். பிரதீப்புக்கே வந்து ஒரு டவுட் இருந்தது, எங்கே நம்ம இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் நம்ம நடித்தோம்னா நம்மளையும் வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் அந்த கார்னர் பண்ணுவாங்களே, கேஸ்ட்டு ரிலீஜன் அந்த மாதிரிக்குள்ளே போய் மாட்டிக்க வேணான்னு யோசிச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் அவர் ஸ்மார்ட்டாக, இப்போ லப்பர் பந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேஸ்ட் இஷ்யூ பற்றி தான் பேசியிருப்பாங்க, அதில் ஒரு மாதிரி வாழைப்பழத்தில் ஊசி குத்துற மாதிரி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் ஒரு இஷ்யூவை பேசியிருக்காங்க, கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காங்க. அந்த கான்ட்ரவர்சியில் முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசியிருக்காங்க, அதனால படம் தப்பிச்சுது.
அனிருத்தோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அனிருத் லெவலுக்கு இல்லாத சாய் அபின் வந்து யூனிக்ங்க. அனிருத் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அனிருத் கூட இப்போ எப்படி பார்த்தாலும் எல்லாரும் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணி அடுத்தது அவங்களோட கெரியர் டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஆகணும், அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால யாரு கூட யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. எல்லாருக்கும் யூனிக் டேலண்ட் இருக்கு. சாய் அபி வந்து யங்ஸ்டர்ஸை வந்து புல் பண்றாரு. இந்த மியூசிக் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஸோ அதனால தான் எல்லாருமே தியேட்டருக்குள்ளே வராங்க. அந்த மியூசிக்கு, அந்த சாங்ஸு, அதனால தான் ஹிட் ஆனனால தான் வராங்க. பட் கண்டென்ட்டாக பார்த்தா இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான கண்டென்ட். தேங்க்யூ. அது இல்லாமல் கடைசியில் பார்த்தா இது சரத்குமார் சார் ஸ்கோர் பண்ணிட்டார் ரொம்ப சூப்பராக. நல்லா இருந்துச்சு படம், எங்கேயுமே போர் அடிக்கல. சூப்பர், நல்ல படம். அனிருத்தோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கா? இல்லை போனேன் பல்ட்டி பார்த்தேன். பல்ட்டியில் உண்மையாக தரமாக பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு குறையாம இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. எங்கேயுமே அந்த சாங்கை தவிர்த்து எங்கேயுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியே இருந்தது. மற்றபடி எல்லா படம் ஓகே. படம் வந்து நமக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை எதுவுமே கேதர் பண்ண முடியல. எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்கு. என்ன புடிச்ச படத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா படம்? கண்டிப்பாக நல்லாவே தான் இருக்கு. இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, பட் சூப்பர் ஹிட் தான். படம் நல்லா இருந்துச்சு. போர் அடிச்சதா? இல்லை என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. என்ன புடிச்ச படத்துல? அதாவது அந்த வந்து பிரதீப் ரங்கராஜ் வந்து அந்த பொண்ணுக்காக ரொம்ப பிடிச்சனால சேர்த்து வச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சாய் அபிகர் மியூசிக், சாய் அபிகர் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹிட்டா. தேங்க்யூ. நீங்கள் சாய் அபிகரோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாமா படம்? ஷோரா கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். தீபாவளிக்கு எல்லாரும் ஒன்றா வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ரொம்ப ஃபீல் குட்டாகவும் பார்க்கலாம். நல்லா டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். டிராகனோட எமோஷன்ஸ் இருக்கா படத்துல? டிராகன் படத்தோட எமோஷன்ஸ் இருக்கா? எமோஷன் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் பயங்கர எமோஷன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் செமையாக இருக்கும். எமோஷன்ஸ் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்டோரியை ரிலேட் பண்ணும்போது எமோஷன்ஸ் வந்து சில பேருக்கு ரிலேட் ஆகாது. எதுக்கு இந்த இடத்துல தேவையான எமோஷன்ஸ் அப்படி இருக்கும். பட் இப்போ ஹீரோ இடத்துல வந்து பார்த்தா எமோஷன்ஸ் தேவை மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருந்தாங்க போ. நல்லா டிஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாங்க. எமோஷன் செகண்ட் ஹாஃப்ல உங்களை எமோஷனாக தான் போவோம். பார்க்கலாம். கதையில் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து மேரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்க பசங்களும் அப்படி தான். ஸோ அது மேலே யாரும் ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்போ இருக்கவங்க அது அப்படியே மனசை பதிவு வச்சுக்கிறாங்க. ஸோ அது பசங்களுக்கு திணிக்க பாருறாங்க. படம் இருக்கா படம்? படம் காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து காமெடியாக தான் வந்துச்சு. நடுவு நல்ல காமெடி கொடுக்குறாங்க. நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு காமெடி. டிசப்பாயின்மெண்ட் இருக்கா படத்துல? டிசப்பாயின்மெண்ட்லாம் எனக்கு எதுவும் தெரியல. டியூரேஷன் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. டியூரேஷன் அதிகம் வந்தவன் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஹீரோயின் அவங்களும் ஆக்டிங் தான் சூப்பர். பக்காவாக நடிச்சிருக்காங்க. எந்த படத்துலையும் இந்த அளவுக்கு ஆக்டிங் பார்த்ததில்ல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதுல வந்து பிரதீப் வந்து டிராகன்ல வந்து ஃபுல் ஃபன்னா இருக்காரு. அந்த ஒரு பிரதீப் எப்பவுமே எல்லா படத்துலையும் காமெடியாக தான் பண்ணுவார் அவர். அதே மாதிரி தான் இதுலயே இருக்கா? ஆமாம் ஜி. எல்லாமே அது உங்களுக்கு போரிங்கா இல்லையா? ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இல்லை அந்த ஆக்டிங் அப்படி இருக்குது. ஸோ அதுக்காக ஆக்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் அண்டு சாங் எல்லாமே சூப்பராக சாக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. டேரக்டரும் ஃபஸ்ட் படம் போல் அவங்களும் நல்லா எடுத்துருக்காங்க. மேபி இனிமேலும் கொஞ்சம் நல்லா அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா ஹிட் படம். இது ஹிட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. தேங்க்ஸ். ஜென்சி கிட்ஸ்க்கான படமா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமா? இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் தான் இது. மெயின்லி வந்து இந்த பேரண்ட்ஸ் அவங்க பார்க்கணும் இந்த படம். அந்த ஒத்துப்பாங்களா? இந்த விஷயத்தை அவங்க ஒத்துப்பாங்களா? இல்லை, இது அவங்களோட இஷ்டம் இல்லை. அது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். கலாச்சார சீர்கேடு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமாம், அது ஒருத்தவங்க இது இல்லை. ஸோ இதெல்லாம் நானும் சொல்கிறாரு. லைக் மேரேஜுங்கிறது இந்த காசு வச்சு பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஹீரோயினா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பிரதீப்போட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அப்புறம் மியூசிக்கும் பயங்கரமாக இருந்தது. ஆல்வேஸ் அந்த ஊரும் பிளட் சாங் தான். இல்லை எனக்கு போரிங்கெல்லாம் இல்லை, ஜாலியாக இருந்தது. ஸ்டார்டிங் ஜாலியாக இருந்தது. லாஸ்ட்டில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு பிரதீப்போட ஆக்டிங் பார்த்தா. அவ்வளோதான். படத்துக்கு டிசப்பாயின்மெண்ட் படத்தோட டிசப்பாயின்மெண்ட் எதிர்பார்த்து இல்லாத விஷயங்கள் அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு வந்து டோட்டலாகவே படம் பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். மூவி சூப்பராகவே இருந்தது. ஆக்சுவலி பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ நார்மலாக இருக்கிற படம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் காமெடிக்கெலாம் சொல்லவே வேணாம், சூப்பராகவே இருந்தது. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்களா? அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. அந்த இதில் சூப்பராக இருக்க படம். ஆனால் வந்து இப்போது
எப்பயுமே ஒரு ஹீரோ ஹீரோயினி கூட தான் அந்த லாஸ்ட்டில் வந்து ஒன்றாயிடுவாங்க. ஆனால் இதில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அதுதான் மியூசிக் எப்படி இருக்குது தாய் அப்படிங்க ஒவ்வொரு இடத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஜிஎம்மும் சூப்பராக போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல்லே இருக்கு படம். சூப்பராக ஓடும். ஓகே, மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.